மேலே மேலும் வந்து குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கிட்டே போகிறாங்க. இதனால் விஜய் தான் வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரி அறிவிக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜட்ஜி வந்து விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்து அவருக்கு தண்டனை கொடுக்கும்போது கரெக்டாக வெண்ணா வந்து அங்கே வந்துடுறாங்க. வெண்ணாவும் வெண்ணாவோட மாமாவும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரியும் வந்து வெண்ணாவை கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சுறாங்க. வந்து வெண்ணாவோட மாமாவை கூட்டின்னு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சுறாரு. இவங்க 2 பேரும் சொன்ன உண்மை எல்லாத்தையும் கேட்டு ஜட்ஜி வந்து போலீஸை வந்து செமையாக வந்து திட்டுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதை தப்பும் செய்யலை அப்படின்னு கரெக்டாக வந்து பசுபதி அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பசுபதியும் நம்ம நிவின் வந்து கூட்டின்னு வந்து விட்டுறாரு. அதனால் பசுபதியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு போது காவேரி வந்து அங்கே இல்லாமல் கிளம்பி போயிடுறாங்க. இதனால் விஜய் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறார். காவேரி எங்கே போயிட்டா? நான் ரிலீஸ் ஆகும்போது காவேரி தான் என்னை வந்து ரிசீவ் பண்ணுவான்னு நினச்சேன். அவள் தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. அவளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே வந்து வெண்ணாவுக்கு வந்து குணப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா எல்லாம் முடிவு பண்ணி வெண்ணாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. வெண்ணாவோட மாமா வந்து விஜய் வீட்டில் வந்து தங்குறாங்க. அந்த சூழ்நிலை விஜய்கிட்ட வந்து நிறைய மாற்றங்களை வந்து வெண்ணா வந்து பார்க்குறாங்க. விஜய் வந்து காவேரிக்காக ஏங்குறதும் அதே டைமில் குழந்தைய நினச்சி சந்தோஷப்படுற விஜய் பார்க்குறாங்க. அப்போது விஜய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க காரணம் காவேரி தான். காவேரி விஜய் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க வெண்ணிலா. இதனால் விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து நீ மிஸ் பண்ணுறியா விஜய்னா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். காவேரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் அப்பாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக விஜய் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து எனக்கு தெரியும் விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற. உனக்கு எப்படி தெரியும்னோன்னா, காவேரி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. காவேரி ஏன் திரும்ப உன்னை பார்க்காம அவாய்ட் பண்ணுறா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைய. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வெண்ணிலா சொல்கிறாங்க. காவேரி வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா. ஒரு நிமிஷத்தில் நானும் தடுமாறி போயிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ உன் கூட சேரலான்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரிய வருது காவேரி இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. உன் குழந்தை உனக்கு எவ்வளோ முக்கியன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை விஜய். இவ்வளோ நாள் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா எழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இப்போ நான் அப்பா அம்மா எழுந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா வேணுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் உன் குழந்தைய உன்கிட்ட பிரிக்கிறது ரொம்ப பெரிய பாவம். அந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இப்போ எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். காவேரி எனக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதனால் காவேரி நீ மன்னிச்சிடு விஜய். காவேரி வந்து உனக்காக மட்டும்தான் என்கிட்ட இந்த மாதிரி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் பயங்கரமாக அப்செட் ஆகிற. காவேரி ஏன் இப்படி பண்ணா? நான் தான் அவனுக்கு எல்லாமே தெரியும்ல. என் குழந்தைய விட்டையும் காவேரி விட்டு நான் என்னால் எப்படி இருக்க முடியும்? அந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ முடியும்? அதுக்கு தெரியாதா காவேரிக்கு அப்படி சொன்னோன்னே, உனக்காக தானே விஜய் இவ்வளவும் பண்ணியிருக்கா. காவேரி எங்கே இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வா, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா சொல்கிறாங்க. அதன்படி காவேரி வந்து இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே வெண்ணா வரதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எங்கே வெண்ணிலா இங்கே வந்த அப்படின்னோடனே, நான் வந்ததுக்கே இப்படி சொல்கிறியே, இப்போது யார் வரான்னு தெரியுமா அப்படின்னு. யார் அப்படின்னு விஜய் வராரு. விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் வெண்ணிலா எல்லா விஷயத்தையும் விஜய்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னோடனே, நான் எல்லா விஷயத்தையும் விஜய்கிட்ட சொல்லிட்டேங்க காவேரி. இங்கே பாரு, நான் நினச்சேன் விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம். ஏன்னா வந்து நீ விலகிட்டா அப்படின்னு நினச்சேன். அது நடக்கவே நடக்காது. ஏன்னா விஜய் மனசு ஃபுல்லாகவே நீ தான் இருக்க. அப்படின்னும் போது எப்படி வந்து சேர்ந்து வாழ முடியும்? இல்லை வெண்ணிலா, உங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல. நீ வாக்கு கொடுத்துருக்க தான் இல்லைன்னு சொல்லலையே. இப்போ நானே தானே வந்து மனசு மாதிரி எல்லாமே பண்ணுறேன். நீ எதுவுமே பண்ணல. இங்கே பார், நீயும் விஜயும் சேர்ந்து வாழ்கிறது தான் கரெக்டான விஷயம். நான் விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்து வந்து கரெக்டான விஷயம் கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே பார், நீ விட்டு கொடுத்தாலும் அந்த வாழ்க்கையை நான் வாழ முடியாது. ஏன்னா விஜயோட மனசு ஃபுல்லாக நீ இருக்கும்போது எனக்கு என் கூட எப்படி விஜய் வாழ முடியும்? நீயே சொல்லு அப்படின்னோடனே அப்படியே காவேரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பார், நீ என்ன நினச்ச? நான் என் மனசு மாறி நானாக விஜயும் நீயும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் தான் நினச்சேன். இப்போ என் மனசில் எதுவுமே கிடையாது. நீயும் விஜயும் சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும். உன் குழந்தை அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழணும். வெறும் அம்மா மட்டும் ஒரு குழந்தைக்கு போதாது காவேரி அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. நீ கவலைப்படாத, என் மனசார தான் சொல்கிறேன். நீயும் விஜய் சந்தோஷமாக வாழணும். என்னோடய வாழ்க்கை இப்படியே போகணும்னு நினைக்காத. கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைச்சிப்பேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரிக்கு அப்படியே பார்க்குறாங்க. உன்னை விஜய் பார்க்குறான். விஜய் கோவமாக நிற்கிறாரு. உன்னை போயிட்டு அப்படியே விஜய் அப்படி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. முகத்தை திருப்பிக்கிறாரு. உடனே வந்து வெளில வந்து சரி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாங்க. இங்கே வந்து விஜயும் காவேரி அப்படியே கட்டிக்கிட்டு பயங்கரமாக அழறாங்க. வெளில திரும்பி பார்க்குறாங்க மனசு நிறைவோட.